இப்ப நம்ம பார்க்க போற இஷ்யூ கள்ளக்குறிச்சியில ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அது சூசைடா இல்ல மர்டரா இப்ப வரைக்குமே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்னன்னா, சூரியகலான்னு ஒரு பெண் செக்கு மேட்ல இருக்கிற கிருத்திக் மகப்பேறு மருத்துவமனையில ட்ரைனிங்காக போறாங்க. ட்ரைனிங் முடிச்சப்பறம் அங்கவே அவங்கள ஒர்க் கண்டினியூ பண்ண சொல்றாங்க. அவங்களுமே ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு ஒர்க் எல்லாம் கண்டினியூ பண்ண சொன்னது சரண்யான்ற ஒருத்தங்க தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க தான் அக்கௌண்ட்ஸ் ஹேண்ட்லிங் எல்லாமே பண்ணிருக்காங்க. சூரியகலா தான் கூட வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுல இருந்து எல்லா வேலையுமே அவங்க தான் பண்ணிருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா சரண்யான்றவங்க அவங்களோட இப்ப சூரியகலாவோட மதருக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி உங்களோட மக எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து அமௌண்ட்டை திருடிட்டு ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ சொல்றாங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, எவ்வளவு அமௌண்ட் இருந்தாலும் நாங்க கொடுத்ததும் எங்க பிள்ளைய எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு கேட்டீங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அமௌண்ட்டை திருடிட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் நடந்த ஒரு 3 மணி நேரத்துல ஒரு டாக்டர் இந்த இன்பிட்வீன் கேப்ல என்ன நடந்திருக்குன்னா, சூரியகலாவோட அம்மா உங்களோட சித்தப்பாக்கு கால் பண்ணி, நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, என்ன விஷயம் என்ன ஏதுன்னு கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சித்தப்பாவும் தேடி போயிருக்காரு. இந்த மேட்ரு சூரியகலாவோட அம்மாக்கு போய் சேர்ந்த 3 மணி நேரத்துல இன்னொரு டாக்டர் அதே ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு கோயிலுக்கு பின்னாடி ஒரு மரத்துல தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க சித்தப்பாவும் சித்தி எல்லாருமே போய் அங்க பார்க்கும் போது அந்த பொண்ணு தூக்கு மாட்டி தொங்கி இருக்காங்க. அந்த பொண்ணு தூக்கு மாட்டி தொங்கி இருக்காங்க. அதுவும் முட்டிக்கால் போட்ட மாதிரி தூக்கு மாட்டி தொங்கி இருக்காங்க. இதுல அவங்க சித்தப்பா சித்தியா இருக்கட்டும், அவங்க அம்மாவா இருக்கட்டும், எல்லாருமே டைரக்டா சொல்றாங்க, இது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இது ஒண்ணு ஹாஸ்பிட்டல் தரப்புல இருந்து நடந்த இஷ்யூவா இருக்கலாம், இல்ல மருத்துவர்கள் அதெல்லாம் ஆள் வச்சு கூட எங்க பொண்ணு கொண்டிருக்கலாம். ஏன்னா உள்ள சில பல விஷயங்கள்லாம் நடக்குது, கருத்தரிப்பு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குது. இதெல்லாம் என் பொண்ணுக்கு தெரியும். சோ என் பொண்ணு மேல இது மாதிரி எது வேணாலும் இவளாத பழிய போட்டு என் பொண்ணை இவங்களே கொண்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதுக்காக போராட்டம் நடத்தினாங்க. சூரியகலாவோட பேரண்ட்ஸ் அப்புறம் உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் நடத்தும் போது 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் ரூபாய் நாங்க தரோம் அப்படின்ட்டு இந்த சரண்யாவோட மாமா அப்புறம் அட்வொகேட் அப்புறம் டிஎஸ்பி இவங்க எல்லாம் வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் வெளியே அவங்க ஏற்க மறுத்திருக்காங்க. 2 lakhs பக்கம் கொடுக்க போய் ஏற்க மறுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் கூட பண்ணாம வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா 5 லட்சம் ரூபாய் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. பிரச்சனை இப்படியே முடிக்க கூடாது அப்படின்றதுனால உறவினர்கள்லாம் சேர்ந்து இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு பேசி முடிச்சு அந்த பொண்ணு அடக்கம் செய்ய ஒத்துருக்காங்க. இது உண்மையாகவே என்ன நடந்தது? ஏன்னா இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா 2 weeks முன்னாடி நடந்தது. ஒரே ஒரு நாள் தான் நியூஸ்ல வந்தது. அதுவும் ஒரு நியூஸ் 2 நியூஸ் தவிர வேற எந்த நியூஸ்லயும் வரல. இதை பத்தி எந்த ஒரு இன்ஃபுளுசருமே பேச கிடையாது. இந்த நியூஸ் என்னாச்சுட்டு யாருக்குமே தெரியல. அந்த பொண்ணு நிஜமாவே சூசைட் பண்ணிக்கிச்சா இல்ல இது கொலையா அப்படின்ட்டு யாருக்குமே தெரியல. இது ஒரு என்ன இஷ்யூ இல்ல இஷ்யூ மறைக்கிறாங்களா அப்படின்ட்டு மக்களாக நீங்க தான் இது உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை நீங்க ஷேர் பண்ணி இது என்ன விஷயம்ட்டு கிளியரா கண்டுபிடிக்கணும். சூரியகலாக்கு நியாயம் கிடைக்கணும்னு என்னோட சைட்ல இருந்து வேண்டிக்கிறேன். Thanks for watching.